கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். நாம் இன்று ஆவிகளோடு போராட்டம் என்கிற தலைப்பின் கீழ் தியானிக்கப் போகிறோம். ஆதார வசனம் எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறீர்களோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவதூதர்கள் அருகில் வருவார்கள். கேரூபீன்கள் சேராபீன்கள் நிரம்பிய கர்த்தருடைய குடும்பத்திற்குள் நீங்கள் வருகிறீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் உலகம், மாமிசம், பிசாசு ஆகிய இவை மூன்றும் உங்களுக்கு விரோதமாய் போராட ஆரம்பிக்கின்றன. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார ரோகாதிபதிகளும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் உங்களோடு போராடுகின்றன. இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் யார் என்றால், ஒரு காலத்தில் அவர்கள் தேவதூதர்களாய் இருந்தார்கள். ஆராதனைக்கு தூதனாய் இருந்த லூசிபர் பெருமையடைந்த போது அவன் தள்ளப்பட்டான். அது மாத்திரமல்ல, இவர்களும் லூசிபரோடு சேர்ந்து மேட்டிமையடைந்து அது நிமித்தம் கீழே தள்ளப்பட்டவர்கள். ஆதி மேன்மையை இழந்தபோது அவர்கள் பிசாசாய் மாறினார்கள். அவர்கள் வானமண்டலத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு போனார்கள். வானமண்டலங்களை தங்களது போராட்ட யுத்த களமாக தெரிந்து கொண்டு அங்கிருந்து யுத்தம் செய்கிறார்கள். விபச்சார ஆவிகள், கனநித்திரையின் ஆவிகள், பிரிவினை ஆவிகள், வஞ்சக ஆவிகள் என்று பலவிதமான ஆவிகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இடைவிடாமல் போரிட்டு கொண்டிருக்கின்றன. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதே நேரத்தில் உங்களுக்காக போராட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவிகள் நுழையாதபடி தடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் தடை செய்கிறவன் என்று சொல்லப்படுகிறது என்னவென்றால், உண்மையில் அது தடை செய்கிற பரிசுத்த ஆவியானவரையே குறிக்கிறது. சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார், அதாவது தடை செய்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடும் போது கிறிஸ்து நமக்காக செய்கிற ஒரு மேன்மையான காரியம் உண்டு. இதை நாம் எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போராட்டம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கென்று போராட ஒரு யுத்த களம் வேண்டியதாயிருக்கிறது. குடிமக்கள் குடியிருக்கிற இடத்திலே பொதுவாக யுத்த வீரர்கள் யுத்தம் செய்ய மாட்டார்கள். நீங்கள் யுத்தம் செய்யும்படி பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உங்களை இழுக்கக்கூடிய ஒரு இடம் வானமண்டலம்தான். அவனோடு போராடும்படிதான் கர்த்தர் உங்களை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். அதற்கான போராயுதங்களை தருகிறார். யுத்த வழிமுறைகளை வகுத்து தருகிறார். யுத்தம் செய்ய பலனும் ஞானமும் தருகிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் வேதத்தில் இவ்விதமாக அவர் சொல்லுகிறதை வசனத்தின்படி அறிந்து கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய போராயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஒரு நாளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் நின்று உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பவுல் விதமாக சொல்லுகிறது நம்ம அறிந்து கொள்ளலாம். நாம் சத்ருவானவனை மேற்கொள்ள நாம் முதலாவது நம்முடைய ஆவியில், அதாவது நம்முடைய உள்ளான மனுஷனில் வல்லமையாக நாம் பலப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 2வது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாகவும், அதாவது அவர் நம்முடைய இருதயத்தில் வாசமாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
மூன்றாவது, நீங்கள் அன்பிலே வேரூன்றி, அதாவது நாம் அன்பில் வேரூன்றி நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான்காவது, நிலை பெற்றவர்களாகி இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 4 காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஆவிகளை நாம் மேற்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க தகப்பனே. அன்பில் வேரூன்றி அப்பா விசுவாசித்து அப்பா முன்னேறி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு ஆயுதங்களை அப்பா தரித்து கொள்கிற பிள்ளைகளாக வண்ண மண்டலத்தில் பிள்ளைகளுக்கு விரோதமாக இறங்கி வருகிற சத்துருக்களின் வல்லமைகளை, அசுத்த ஆவிகளின் போராட்டங்களை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளோடு கூட இருந்து தகப்பனே எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, தூங்க முடியாதபடிக்கு பயத்தினால் ஆண்டவரே அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, சத்துருக்களின் தந்திரங்கள் நிமித்தமாக ஆண்டவரே வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அதிகமாக வருகிற இந்த கோபத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தரே, நித்திய வெளிச்சமானவராய் பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் கூட இருந்து பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஒரு உயர்வை கட்டளையிடுங்க தகப்பனே. இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. நிரப்படியை செய்கிறதற்காக நன்றி அப்பா. நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, வான மண்டலத்தில் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகள், துரைத்தனங்கள், அதிகாரத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆண்டவரே பிள்ளைகளை விட்டு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, சமாதானத்தின் தேவன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. நிரப்படியை செய்கிறதற்காக நன்றி. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். God bless you.